Hello NN4U squad, welcome to OBG essay preparation series. In this video, we are going to clear breakdown about the question number 4. The question number 4 is postpartum hemorrhage. In the video, நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த postpartum hemorrhage question எப்படி essayல ஈஸியா ரைட் பண்றது, synopsis, topic and content எல்லாமே clear-ஆ breakdown பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay friends, first வந்து question தான் நம்ம breakdown பண்ண போறோம். questionல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா definition of postpartum hemorrhage and types கேட்டிருக்காங்க. Causes, management and nursing care plan for the PPH னு கேட்டிருக்காங்க. So nursing care plan அப்படின்னு கேட்டதுனால we have to frame வந்து பாத்தீங்கன்னா 5 nursing diagnosis and 3 process வந்து list down பண்ணா அதான் வந்து பாத்தீங்கன்னா nursing care plan. So synopsisல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு disease condition. So definition, types, causes, pathophysiology, signs and symptom, diagnostic management பதிலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா prophylaxis, management and methods of expulsion of placenta and complication. இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்க ரைட் பண்ணீங்கன்னா போதும். First we move on into the definition of PPH. PPH ஓட full form என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா postpartum hemorrhage. அந்த postpartum hemorrhage அப்படிங்கிறதுலயே உங்களுக்கு மீனிங் இருக்கு. Postpartumனா after the delivery of the baby. டெலிவரி பேபி ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீடிங் அரைஸ் ஆகும் மதருக்கு, பிரெக்னன்சி மதருக்கு. அது வித்தின் 24 hours, ஆஃப்டர் 24 hours அப்படிங்கறத 2-ஆ கிளாசிஃபை பண்ணி இதோட டைப்ஸ் மென்ஷன் பண்ணுவோம். இப்ப டெஃபினேஷன் பாருங்க, கிளியரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Postpartum hemorrhage is defined as the excessive bleeding from the genital tract. அதாவது மதரோட வெஜினல் ட்ராக்ட்ல இருந்து ப்ளீடிங் ஆகும். After the birth of the baby up to 6 weeks of postpartum. பேபி டெலிவரி ஆன டேல இருந்து 6 வீக்ஸ்க்குள்ள எக்ஸசிவா ப்ளீடிங் ஆச்சு ஜெனிட்டல் ட்ராக்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ்னு சொல்றாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணலாம், எப்படி எக்ஸசிவ் ப்ளீடிங்னு சொல்றோம் அப்படின்னா, நார்மல் வெஜினல் டெலிவரியா இருந்தா உங்களுக்கு மோர் தென் 500 ml ஆஃப் ப்ளீடிங் வந்து அக்கர் ஆகும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா சிசேரியன் செக்ஷன் LSCS பண்ணியிருந்தாங்கன்னா மோர் தென் 1000 ml ஆஃப் ப்ளீடிங் வந்து அரைஸ் ஆச்சுன்னா அதுதான் போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்றோம். நெக்ஸ்ட் we move into the types of postpartum hemorrhage. Types of postpartum hemorrhage 3 types classify பண்ணிக்கிறோம். Third stage of PPH, primary postpartum hemorrhage and secondary postpartum hemorrhage. Third stage of PPH அப்படின்னு பாத்தீங்கன்னா 3லயுமே வந்து bleeding தான், excessive bleeding தான் வரும். Third stageல வந்து before expulsion of placenta, after வந்து baby birth ஆனது வந்து பாத்தீங்கன்னா second stage. Third stageல வந்து பாத்தீங்கன்னா third stageோட complication தான் PPH. Third stageல placenta வந்து remove பண்றதுக்கு முன்னாடியே bleeding occur ஆச்சுன்னா அதுதான் third stage of PPH ன்னு சொல்றாங்க. பிரைமரி PPH, செகண்டரி PPH ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிளாசண்டாவை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் வித்தின் 24 hours, லெஸ் தென் 24 ஹவர்ஸ்க்குள்ள ப்ளீடிங் அக்கர் ஆச்சுன்னா அது பிரைமரி PPH. மோர் தென் 24 ஹவர்ல இருந்து 6 வீக்ஸ்க்குள்ள ப்ளீடிங் அக்கர் ஆச்சுன்னா அது செகண்டரி PPH. இதுதான் இதுக்குள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் அந்த டிஃபரன்ஸ் தெளிவா பார்ப்போம். தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹெமரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பிஃபோர் எக்ஸ்பல்ஷன் ஆஃப் பிளாசண்டா. பிளாசண்டாவை ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடியே ப்ளீடிங் வரும், அதான் தேர்ட் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. பிரைமரி போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அக்கர் வித்தின் த 24 hours ஆஃப் டெலிவரி ஆஃப் பிளாசண்டா. பிளாசண்டா ரிமூவ் பண்ணதுல இருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள மோர் தென் 500 ml ஆஃப் ப்ளீடிங் வந்து எக்ஸசிவா வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் பிரைமரி போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ். செகண்டரி போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் ஆஃப்டர் த டெலிவரி ஆஃப் பிளாசண்டா, ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்ல இருந்து வித்தின் 6 வீக்ஸ்க்குள்ள ப்ளீடிங், எக்ஸசிவா ப்ளீடிங் வந்ததுன்னா அது செகண்டரி போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ்னு சொல்றாங்க. சோ இப்போ டெஃபினிஷன் அண்ட் டைப்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் we move on to the causes of PPH. Causes of PPH 4 Tன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் T என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோன், செகண்ட் T ட்ராமா, தேர்ட் T டிஷ்யூ, ஃபோர்த் T வந்து பாத்தீங்கன்னா த்ரோம்பின். வாட் ஆர் ஆல் த 4 T காசஸ் ஆஃப் போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ்னு கேட்டாங்கன்னா டோன், ட்ராமா, டிஷ்யூ, த்ரோம்பின்னு சொல்றோம். டோன் அப்படிங்கிறது எதை டிஃபைன் பண்ணி சொல்றாங்கன்னா யூட்ரஸ்ல வரக்கூடிய டிசீஸ் கண்டிஷன் இல்ல டிசார்டர்னால வரக்கூடியதுனால PPH உங்களுக்கு அக்கர் ஆச்சுன்னா that is referred as stone. செகண்ட் ஒன் ட்ராமா மீன்ஸ் இன்ஜுரி. ஜெனிட்டல் ட்ராக்ல வந்து பாத்தீங்கன்னா டியூரிங் சர்ஜரி அப்பயோ இல்ல வந்து ஏதோ ஒரு டைம்ல மதரோட ஜெனிட்டல் ட்ராக்ல இன்ஜுரி ஆகிறதுனால PPH அக்கர் ஆச்சுன்னா அதுக்கு பேரு ட்ராமா. Third one is the tissue. Tissue means retained product. The incomplete separation of placenta. Placenta எடுக்கும்போது ஏதோ ஒரு placental membrane காண்டிலேடனோ உள்ளேயே வந்து ஸ்டக் ஆயிருச்சுன்னா அது மூலியமா PPH வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. And last one is the thrombin. Thrombin means coagulation disorder or blood disorder. Next we move into the causes of PPH. First one is the tonic causes. Tonic causes is also referred as uterine atony. Uterine atony அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யூட்ரஸ்னால வரக்கூடிய ஏதோ ஒரு டிசீஸ்னால நம்மளுக்கு PPH வந்து ஸ்டார்ட் ஆயிரும். First one is the over distended uterus. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிக் பேபி இல்ல ட்வின் பேபிஸ் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் டிஸ்டென்ஷன் ஆர் யூட்ரஸ், இது கூட ஒரு காசஸ்ன்னு சொல்றாங்க PPH-க்கு. செகண்ட் ஒன் இஸ் த precipitate labor. தேர்ட் ஒன் இஸ் த placenta previa or abruption placenta. Fourth one is the full of bladder. Fifth one is the mismanagement in the third stage. During the third stageல வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி அப்ப இல்லனா LSCS இல்ல நார்மல் டெலிவரி அப்ப ஏதோ ஒரு மிஸ்மேனேஜ்மென்ட் நடக்கிறதுனால PPH வரலாம்னு சொல்றாங்க. Oxytocin excision and general anesthesia. These are all the causes caused by the tonic causes or uterine atony. Second one is the trauma. Trauma means injury. Genital tract-ல வரக்கூடிய ஏதோ ஒரு இன்ஜுரினால PPH ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதான் ட்ராமான்னு சொல்றாங்க. First one is the cervical tears. Second one is the vaginal and perineal tears. Third one is the uterine rupture. And fourth one is the vulval or broad ligament hematoma. These are all the 4 causes of
trauma. And third one is the tissue or retained product. Tissueங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிளாசண்டா வந்து கம்ப்ளீட்டா செப்பரேட் பண்றப்ப ஏதோ ஒரு டிஷ்யூவோ இல்ல வந்து பிளட் கிளாட்டோ அந்த இடத்துலயே ஸ்ட்ரக் ஆயிரும். அது வந்து பாத்தீங்கன்னா டிஷ்யூல வந்து ரிட்டைன்ட் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாசென்டல் பிட்ஸ் ஏதாவது ரிட்டைன் ஆயிரும். செகண்ட் ஒன் இஸ் த retain of the cotyledon. Third one is the adherent placenta. Fourth one is the blood clot inside the uterus. And last one is the thrombin. Thrombin means coagulation disorder. First one is the DIC. Disseminated intravascular coagulation, excessive fibrinolysis, thrombocytopenia, inherited clotting disorder. Pathophysiology of the PPH. Pathophysiology வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டெப்ஸ்ல உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேபி டெலிவரி ஆகுது. பேபி டெலிவரி ஆன உடனே செகண்ட் ஸ்டெப் நம்ம பிளாசென்டா ரிமூவ் பண்றோம். பிளாசென்டா ரிமூவ் பண்ணும்போது பிளட் சைனஸ் ஏதாவது வந்து ஓப்பன் ஆகும் பிளாசென்டல் சைட்ல. ஸோ நார்மல் ஹெமட்டோசிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகும். இதனால நம்மளோட காசஸ் 4T காசஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அதுல ஒன் காஸ் வந்து பாத்தீங்கன்னா யூட்ரைன் ஃபெயில் டு கம்ப்ரஸ் த பிளட் வெசல் ரப்சர் ஆகுது. கண்டினியூஸா ப்ளீடிங் வருது. ஓவரா வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் வால்யூம் அண்ட் ஹைப்போலிமிக் ஷாக் லீட்ஸ் டு த போஸ்ட்பார்டம் ஹெமரேஜ். ஸோ ஜஸ்ட் இந்த 10 ஸ்டெப்ஸையும் ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பேபி டெலிவரி ஆகுது. செகண்ட் ஸ்டேஜ் வந்து பிளாசென்டாவை செப்பரேட் பண்ணும். பிளாசென்டா செப்பரேட் பண்ற சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ப்ளீடிங் சைனஸ் இருக்கு. ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஹீமோஸ்டேசிஸ் வந்து ஃபெயில் ஆகுது. அதுல எனி ஒன் காசஸ் எழுதிக்கோங்க. 4Tல ஒரு காசஸ் எழுதிட்டு பிளட் வெசல் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் டு கம்ப்ரஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ப்ளீடிங் அரைஸ் ஆகுது. லாஸ் ஆஃப் பிளட் வால்யூம், ஹைப்போலிமிக் ஷாக் அண்ட் போஸ்ட்பார்டம் ஹெமரேஜ். நெக்ஸ்ட் பேத்தோபிசியாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா டெலிவரி, பிளாசென்டல் செப்பரேஷன், ஓப்பன் பிளட் சைனஸ், ஃபெயிலியர் டு கன்ட்ராக்ஷன், கண்டினியூஸ் ப்ளீடிங், ஹைப்போலிமிக் ஷாக், போஸ்ட்பார்டம் ஹெமரேஜ். ரெண்டும் 2 பேஜஸ்க்கு நீட்டா அந்த பேத்தோபிசியாலஜியை டிரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் we move on to the signs and symptoms of the PPH. ஸோ ஒரு மதருக்கு ஆஃப்டர் டெலிவரியில PPH இருக்குங்கிறத எப்படி நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ளீடிங்னா எக்ஸசிவ் வெஜினல் ப்ளீடிங் இருக்கும், ஹெவி ப்ளீடிங் இருக்கும். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா பேலர், ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா பேலியன் கலர்ல இருக்கும். தேர்ட் ஒன் இஸ் த டாக்கிகார்டியா, பல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபோர்த் ஒன் இஸ் த ஹைப்போடென்ஷன், பிளட் பிரஷர் டிக்ரீஸ் ஆகும். யூட்ரைன் ஏட்டோனி, யூட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் என்லார்ஜ் ஆகும். அண்ட் ரெஸ்ட்லெஸ்னஸ், ஆல்டர்டு கான்சியஸ்னஸ், கோல்டு clammy skin and dizziness and fainting, decreased urine output and signs of hypolimic shock. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பல்ஸ் வீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி. These are all the 10 signs and symptoms of the PPH. Next we move on into the Prophylaxis of the PPH. Prophylaxis means இந்த PPH வரதுக்கு நம்ம ப்ரீவியஸா மதர் வந்து கன்சீவா இருக்கும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அதை மேனேஜ் பண்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டிநேட்டல் ப்ரிவென்ஷன். ஆன்டிநேட்டலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ட்ராமா இல்ல அனீமியா இல்ல ப்ளீடிங் டிசார்டர் இருக்கான்னு ப்ரீவியஸா டிடெக்ட் பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரீவியஸா ஐடென்டிஃபை த ஆன்டிபார்டம் ஹெமரேஜ். ஆன்டிபார்டம் ஹெமரேஜ் மீன்ஸ் டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே மதருக்கு ப்ளீடிங் ஆகுதாங்கிற மதரையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ல வைக்கணும்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் த ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர். ஸோ வந்து ஆக்சிடோசின் இன்ஜெக்ஷன் வந்து கரெக்டாக ப்ராப்பராக அட்மினிஸ்டர் பண்ணணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் ட்ராக்ஷன், யூட்ரைன் மசாஜை ஃபாலோ பண்ணணும். தேர்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் த ப்ராப்பர் யூட்ரைன் கேர். ப்ராப்பர் யூட்ரைன் கேர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ஷூர் த யூட்ரஸ் வித் வெல் கண்ட்ராக்டட் ஆஃப்டர் டெலிவரி அண்ட் ரெகுலர் ஃபண்டல் செக்கிங். ஃபோர்த் ஒன் இஸ் த இயர்லி கிளாம்பிங் அண்ட் கட்டிங் ஆஃப் த கார்ட். ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாத கார்டை கட் பண்ணணும்னு சொல்றாங்க. லாஸ்ட் ஒன் இஸ் த கம்ப்ளீட் பிளாசென்டல் டெலிவரி. எந்த ஒரு ரிட்டைன்டு, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா டீல வந்து பாத்தீங்கன்னா டிஷ்யூங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ரிட்டைன்ட் இருக்கக்கூடிய அந்த பிளாசென்டல் டிஷ்யூல்னா கார்டிலேடன் உள்ள இருக்கிறதுனாலே பிளாசென்டாவோட PPHக்கு ஒரு காசா இருக்கு. ஸோ வந்து அந்த பிளாசென்டல் டெலிவரி அப்ப கம்ப்ளீட்டா எந்த ஒரு ரிட்டைனும் இல்லாத எடுக்கணும்னு இந்த 5 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6th ஸ்டெப், அவாய்ட் த மிஸ்மேனேஜ்மெண்ட் இன் த தேர்ட் ஸ்டேஜ் அண்ட் மெயின்டைன் த பிளாடர் எம்டி. இன் கேஸ் கெத்திட்ரைசேஷன் கூட நம்ம என்கரேஜ் பண்ணலாம் இஃப் நீடடா இருந்தா மட்டும். ஐடென்டிஃபை த மேனேஜ் அண்ட் த ரிஸ்க் ஃபேக்டர் இயர்லி அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் த எமர்ஜென்சி கேர் அண்ட் ஸ்கில்டு பர்த் அசிஸ்டன்ட்டை கூட வச்சுக்கணும்னு சொல்றாங்க. தீஸ் ஆர் ஆல் த 10 prophylaxis ஆஃப் PPH. நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த PPH. இன் கேஸ் வந்து PPH சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது டோட்டலா நீங்க ஒரு 10 மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும். 11 மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் ஃபார் ஹெல்ப் இமீடியட்லி, அப்ஸ்டடிஷியனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். செகண்ட் ஒன் இஸ் த காசஸ், எந்த காசஸ்னால அந்த PPH வருதுன்னு பார்க்கணும். அந்த 4 காசஸ்ல டோனா, ட்ராமாவா, டிஷ்யூவா, த்ரோம்பினான்னு ஐடென்டிஃபை பண்ணணும். தேர்ட் ஒன் இந்த பெர்ஃபார்ம் த யூட்ரைன் மசாஜ், ஃபண்டல் மசாஜ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் த கிளாட் ஏதாவது இருக்கான்னு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க. அட்மினிஸ்ட்ரிங் ஆஃப் த மெடிகேஷன் லைக் ஆக்சிடோசின், எர்கோமெட்ரின், மிஸ்ப்ரோஸ்டால் அண்ட் த ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸை அட்மினிஸ்டர் பண்ணணும்னு சொல்றாங்க. எம்டிங் த பிளடர், கெத்திட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்டாப்ளிஷ் த IV ஆக்சஸ். நம்மளுக்கு 2 broad wide IV ஆக்சஸ் இருக்கணும். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா NS and ringer lactate அட்மினிஸ்டர். இன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளட் டிரான்சிஷன் கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 7th மேனேஜ்மெண்ட் இஸ் த கண்ட்ரோல் ஆஃப் த traumatic bleeding
And 8th one is the removal of the retained placenta. Again வந்து ஏதாவது tissue retained ஆயிருக்கான்னு சொல்லி அதையும் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. Bimanual compression, one hand inside the vagina, other hand at the abdomen. Bimanual compression கொடுக்கணும்னு சொல்றாங்க. Compress on the at a time. And 10th one is the additional measures like the intrauterine packing, hot intrauterine touch, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா uterine artery ligation, balloon tamponade and hysterectomy. Last stage தான் வந்து பாத்தீங்கன்னா hysterectomy. And 11th one is the management of the shock. Raise the leg and oxygen therapy, blood transfusion, monitor vitals continuously. So இந்த 11 subtitles மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்களே உள்ள ஓனா ரைட் பண்ணா கூட ஓகே தான். This is the management of the postpartum hemorrhage. And methods of expulsion of placenta வந்து பாத்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்கு. எக்ஸ்பனன்ட் மெத்தட் அண்ட் அசிஸ்டன்ட் மெத்தட். எக்ஸ்பனன்ட் மெத்தட்னா நேச்சுரல் மெத்தட், பிளாசென்டாவே நேச்சுரலா வந்து வெளியே வந்துடும். இது வந்து பியரிங் டவுன் எஃபெக்ட்ஸ்னால வரும், எந்த ஒரு ஆக்சிடோசனும் தேவையில்ல. பட் அசிஸ்டன்ட் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்டு கான்ட்ராக்ஷன் அண்ட் ஃபண்டல் பிரஷர்னு 2 இருக்கு. ஆக்சிடோசின் கிவ் பண்ணி யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் மூலியமா ஜெனிட்டல் ட்ராக்ட் வழியாவே கார்டு எடுக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்டு கான்ட்ராக்ஷன். அண்ட் ஃபண்டல் பிரஷர் மீன்ஸ் ஜென்டலா வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் ஆன் த யூட்ரைன் ஃபண்டஸ் டவுன்வர்ட்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாசென்டாவை டிசென்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டல் பிரஷர் மெத்தட். டோட்டலா மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்பல்ஷன் ஆஃப் பிளாசென்டாவை 2 மெத்தடா எடுத்துக்கிறோம். எக்ஸ்பனன்ட் மெத்தட் அண்ட் அசிஸ்டன்ட் மெத்தட். அண்டர் எக்ஸ்பனன்ட் மெத்தட்ல இருந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்டு கான்ட்ராக்ஷன் அண்ட் ஃபண்டல் பிரஷர் மட்டும் ரைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் we move on to the nursing management. nursing கேர் பிளான் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 5 diagnosis. First diagnosis என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா fluid volume deficit or deficit fluid volume due to excessive bleeding as evidenced by the vaginal bleeding. Second one is the risk for shock due to massive postpartum blood loss due to the causes of uterine atony. Third one is the ineffective tissue perfusion related to the decreased circulating blood as evidenced by the clampy skin and delayed capillary refill. Fourth one is the anxiety related to the fear of death as evidenced by the verbalization. And last one is the knowledge deficit regarding the postpartum hemorrhage as evidenced by the repeated questioning னு சொல்லிட்டு இந்த 5 டயக்னோசிஸும் priority wise அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அதை அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நர்சிங் மேனேஜ்மெண்ட் எப்படி டிரா பண்றது இல்லைன்னா நர்சிங் ப்ராசஸ் எப்படி டிரா பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ அசஸ்மெண்ட், டயக்னோசிஸ், கோல், பிளானிங், எக்ஸ்பெக்டட் அவுட்கம்னு கிளாசிஃபை பண்ணிக்கோங்க. உங்களோட புக்லெட்டையும் இப்படி ரொட்டேட் பண்ணி எழுதிக்கோங்க. அதுல சப்ஜெக்டிவ் டேட்டா, ஆப்ஜெக்டிவ் டேட்டா. Diagnosis first அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. fluid volume deficit related to the excessive blood loss following the delivery as evidenced by the hypotension, tachycardia and profuse vaginal bleeding ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்ஜெக்டிவ் டேட்டால வந்து பாத்தீங்கன்னா I feel very weak and dizzy சொல்லி மதர் எழுதணும். நீங்க ஆப்ஜெக்டிவ் டேட்டால as evidenced by the heavy bleeding in the vaginal site. இம்ப்ரூவ் நம்மளோட கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா fluid volume status இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ வந்து மானிட்டர் the vital signs and assess the amount of vaginal bleeding and maintain the intake output chart. IV fluid start பண்ணணும், hemoglobin check பண்ணணும், administer the blood transfusion, physician order, perform the uterine massagingகிறது வந்து பாத்தீங்கன்னா prevention step. expected outcomeல அப்படியே கோல் எடுத்து எழுதிருங்க. fluid volume status was improved ன்னு ரைட் பண்ணுங்க போதும். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா risk for shock related to massive postpartum blood loss and as evidenced by the secondary uterine atony ரைட் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்டிவ் டேட்டால ஐ ஃபீல் ஃபெயின்ட்ங்கிற மாதிரி மதர் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க. ஆப்ஜெக்டிவ் டேட்டால எப்படி எவிடன்ஸ் பண்றோம்னா பேல் ஸ்கின் இருக்கும், கோல்டு வந்து எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் இருக்கும் அண்ட் 30 பல்ஸ் வந்து ரெப்ரசென்ட் ஆயிருக்கும். கோல் வந்து பாத்தீங்கன்னா டு பிரிவென்ட் த அக்கரன்ஸ் ஆஃப் ஷாக். ஸோ அதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களே 6 ஸ்டெப்ஸ் ஓனா கூட ரைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிளட் பிரஷர் மானிட்டர் பண்ணணும், பல்ஸ். செகண்ட் ஒன் சைன்ஸ் ஆஃப் ஷாக் ஏதாவது இருக்கா, ஸ்வெட்டிங், ரெட்லெஸ்னஸ் இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஐவி லைன் ஸ்டார்ட் பண்ணணும், ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எமர்ஜென்சி ட்ரக் அட்மினிஸ்டர் பண்ணணும், பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட் அரேஞ்ச் பண்ணணும், maintain the patient in the supine position, leg elevated level இருக்கணும் and inform the doctor immediately. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா shock was prevented. இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றதுனால. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் ஆஃப் த postpartum hemorrhage. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஹைப்போலிமிக் ஷாக், acute anemia and disseminated intravascular coagulation, acute renal failure, puerperal sepsis, thrombosis, embolism and cardiac failure. These are all the complication of the postpartum hemorrhage. At least ஒரு 5 complication ரைட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த postpartum hemorrhage கொஸ்டின் இப்போ நம்ம சம்மரைஸ் பண்ண போறோம். postpartum கொஸ்டின் உங்களுக்கு 15 மார்க்ல கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்னென்ன சப்டைட்டில் ரைட் பண்ணா ஒரு டிசீஸ் கண்டிஷன் ஃபார்மேட் தான். டெஃபினிஷன், டைப்ஸ், காசஸ், பேத்தோபிசியாலஜி, சைன்ஸ் அண்ட் சிம்டம். பட் டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன் இருக்க பிளேஸ்ல ப்ரொஃபைலாக்சிஸ் எழுதிடுறீங்க. மேனேஜ்மெண்ட் மெத்தட் அண்ட் காம்ப்ளிகேஷன். டெஃபினிஷன்ல postpartum hemorrhageக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசிவா ப்ளீடிங் இருக்கு ஃபாலோயிங் த டெலிவரி. நார்மல் டெலிவரி 500 ml விட அதிகமா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா LSCSல 1000 ml விட இருக்கும். 3 டைப்ஸ் எழுதிக்கோங்க, பிரைமரி, செகண்டரி, தேர்ட் ஸ்டேஜ். காசஸ்ல 4T மென்ஷன் பண்ணுங்க. பேத்தோபிசியாலஜி 10 ஸ்டெப் இருக்கிற பேத்தோபிசியாலஜி ரைட் பண்ணிட்டு அடுத்து அந்த 6 ஸ்டெப் பேத்தோபிசியாலஜி ரெண்டுமே நீங்க ரைட் பண்ணும். சயின்ஸ் அண்ட் சிம்டம்ல அந்த 10 சயின்ஸ் அண்ட் சிம்டம், ப்ரொஃபைலாக்சிஸ்ல அந்த 10 மெத்தடே ரைட் பண்ணி உள்ள நீங்க ஓனா ரைட் பண்ணிக்கோங்க. சேம் லைக் தட் மேனேஜ்மெண்ட்ல பட் ஸ்பெசிஃபிக்கா அந்த ட்ரக்ஸை நீங்க மென்ஷன் பண்ணணும். 10 ஸ்டெப்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க. மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்பல்ஷன் ஆஃப் பிளாசென்டால வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பனன்ட் மெத்தட் அண்ட் ஆக்டிவ் மெத்தட், அதுக்குள்ள என்னென்ன வருதுன்னு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் காம்ப்ளிகேஷன் போறதுக்கு முன்னாடி 5 நர்சிங் டயக்னோசிஸ் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு 2 ப்ராசஸ் போடுங்க. நெக்ஸ்ட் காம்ப்ளிகேஷன்ல 5 ரைட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எஸ்ஏ ரிவிஷன் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.